ஒரு மனிதன் வாழ்க்கையின் கடைசி நொடியில் என்ன நினைக்கிறானோ அதுவே அவன் அடுத்த நிலையை தீர்மானிக்கிறது என்று பகவத்கீதை கூறுகிறது. சற்று யோசித்து பாருங்கள். நாம் தினமும் என்ன நினைக்கிறோம்? எதை மனதில் வைத்துக்கொண்டு வாழ்கிறோம்? பயம், ஆசை, கோபம், கவலை அல்லது அமைதி, அன்பு, இறை நினைவு? ஏனென்றால் கீதையின்படி இறுதி நொடி என்பது திடீரென உருவாகும் ஒன்றல்ல. நாம் வாழ்ந்த விதத்தின் பிரதிபலிப்பே அந்த இறுதி சிந்தனை. இது வெறும் ஆன்மீக கருத்தா அல்லது மனித மனதின் மிக ஆழமான உளவியல் உண்மையா? இன்று நாம் பார்க்க போவது பகவத்கீதையின் மிகவும் ஆழமான மற்றும் மர்மமான அத்தியாயங்களின் ஒன்றான அத்தியாயம் 8 அச்சுர பிரம்ம யோகம். இந்த அத்தியாயத்தில் கிருஷ்ணர் மனித வாழ்க்கையின் மிகப்பெரிய ரகசியங்களை வெளிப்படுத்துகிறார். பிரம்மம் என்றால் என்ன? ஆத்மா என்றால் என்ன? இந்த உடல் இறந்த பிறகு என்ன நடக்கிறது? ஏன் இறுதி நினைவு மிகவும் முக்கியம்? ஓம் என்ற மந்திரத்தின் உண்மையான சக்தி என்ன? மனிதன் எப்படி முக்தி அல்லது விடுதலை அடைய முடியும்? இந்த கேள்விகள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன் அர்ஜுனுக்கு இருந்தவை மட்டுமல்ல, இன்றும் ஒவ்வொரு மனித மனதிலும் அமைதியாக எழும் கேள்விகள். இன்றைய உலகில் மனிதன் தொழில்நுட்பத்தில் முன்னேறி இருக்கலாம், ஆனால் மன அமைதியில் அவன் இன்னும் போராடி கொண்டே இருக்கிறான். வெளியில் வெற்றி இருந்தாலும் உள்ளே வெறுமை இருக்கிறது. பலர் சிரிக்கிறார்கள், ஆனால் அமைதியாக இல்லை. அதனால்தான் பகவத்கீதை இன்று கூட அவசியமாகிறது. அத்தியாயம் 8 நமக்கு சொல்வது, நீ இந்த உடல் மட்டுமல்ல, நீ அழியாத ஆன்மா. இந்த உண்மையை புரிந்து கொண்டால் மரணத்தின் பயம் குறையும், வாழ்க்கையின் அர்த்தம் புரியும், மனதின் ஒரு புதிய அமைதி பிறக்கும். இந்த வீடியோவில் அச்சுர பிரம்ம யோகத்தை மிகவும் எளிமையாகவும் ஆழமாகவும் வாழ்க்கையுடன் தொடர்புபடுத்தியும் பார்க்க போகிறோம். ஆகவே வீடியோவை முழுமையாக பாருங்கள். ஏனென்றால் இந்த ஒரு அத்தியாயம் உங்கள் வாழ்க்கையை பார்ப்பது எப்படி என்பதை மாற்றக்கூடும். அத்தியாயம் 8க்கு அச்சுர பிரம்ம யோகம் என்று பெயர். இந்த பெயருக்குள் ஒரு மிகப்பெரிய ஆன்மீக உண்மை மறைந்து கிடக்கிறது. அச்சுரம் என்றால் அழியாதது, பிரம்மம் என்றால் பரம்பொருள், இந்த பிரபஞ்சத்தின் உயர்ந்த சக்தி. யோகம் என்றால் இணைவு அல்லது ஒன்றாகுதல், அதாவது அழியாத பரம்பொருளுடன் ஆன்மா ஒன்றாகும் பாதையை இந்த அத்தியாயம் விளக்குகிறது. இது வெறும் மத பாடம் அல்ல, இது மனித வாழ்க்கையின் மிக ஆழமான உண்மைகளை புரிய வைக்கும் ஆன்மீக அறிவு. சற்று யோசித்து பாருங்கள். இந்த உலகில் எவ்வளவு முன்னேற்றம் நடந்தாலும் மனித மனதில் இன்னும் சில கேள்விகள் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கின்றன. நான் உண்மையில் யார்? இந்த உடலா நான்? இந்த உடல் இறந்த பிறகு என்ன ஆகும்? கடவுள் உண்மையில் இருக்கிறாரா? இருந்தால் அவர் எங்கே இருக்கிறார்? வாழ்க்கையின் உண்மையான நோக்கம் என்ன? இந்த கேள்விகள் புதியவை அல்ல. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே அர்ஜுனனும் இதே குழப்பத்தில் இருந்தான். குருசேத்திர போர்க்களத்தில் வாழ்க்கை, மரணம், கடமை, ஆன்மா இவற்றை பற்றி அவன் குழம்பியிருந்தான். அப்போது கிருஷ்ணர் கூறிய பதில்தான் பகவத்கீதை. அதில் அத்தியாயம் 8 மிகவும் முக்கியமானது. ஏனென்றால் இந்த அத்தியாயம் வாழ்க்கையின் இறுதி உண்மைகளை நேராக பேசுகிறது. கிருஷ்ணர் இங்கு சொல்வது, மனிதன் இந்த உடல் மட்டுமல்ல, உடல் மாறும், ஆனால் ஆன்மா அழியாது. நாம் தினமும் பார்க்கும் எல்லாமே மாற்றமடைகிறது. வயது மாறுகிறது, உடல் மாறுகிறது, உறவுகள் மாறுகின்றன, சூழ்நிலைகள் மாறுகின்றன. ஆனால் இந்த எல்லா மாற்றங்களையும் அனுபவிக்கும் ஒரு சாட்சி இருக்கிறது, அதுதான் ஆன்மா. அதனால்தான் கீதை நமக்கு நினைவூட்டுகிறது, நீ இந்த உலகத்தில் ஒரு உடலாக வாழும் ஆன்மா. இந்த உண்மையை புரிந்து கொள்ளும் போது வாழ்க்கையை பார்க்கும் பார்வை மாற ஆரம்பிக்கும். பயம் குறையும், மரணத்தை பற்றிய பதட்டம் குறையும், மனதில் அமைதி உருவாகும், வாழ்க்கையின் உண்மையான அர்த்தம் புரியும். அதனால் இந்த அத்தியாயம் வெறும் தத்துவம் அல்ல, இது வாழ்க்கையை மாற்றக்கூடிய அறிவு. இந்த அறிவு புத்தகத்தில் மட்டும் இருக்க வேண்டியதல்ல, அது வாழ்க்கையில் உணர வேண்டும் என்பதுதான் கிருஷ்ணரின் நோக்கம். இப்போது அத்தியாயம் 8 மிக முக்கியமான பகுதிக்குள் நாம் வருகிறோம். இந்த அத்தியாயத்தின் தொடக்கத்தில்
அர்ஜுனன் கிருஷ்ணரிடம் 7 ஆழமான கேள்விகளை கேட்கிறான். இந்த கேள்விகள் வெறும் ஆன்மீக வார்த்தைகளுக்கான விளக்கம் அல்ல, மனித வாழ்க்கையின் அடிப்படை உண்மைகளை புரிந்து கொள்ளும் முயற்சி. அர்ஜுனன் ஒரு போர்வீரன் மட்டுமல்ல, அவன் ஒரு மனித மனத்தின் பிரதிநிதி. நாம் எல்லோரும் வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் கேட்கும் கேள்விகளையே அவன் கேட்கிறான். அந்த 7 கேள்விகள் என்ன? முதல் கேள்வி, பிரம்மம் என்றால் என்ன? அதாவது இந்த பிரபஞ்சத்தை இயக்கும் உயர்ந்த சக்தி என்ன? அழியாத உண்மை என்ன? இரண்டாவது, ஆத்தியாத்மம் என்றால் என்ன? மனிதனின் உண்மையான இயல்பு என்ன? ஆன்மா என்றால் என்ன? மூன்றாவது, கர்மம் என்றால் என்ன? நாம் செய்யும் செயல்கள் எப்படி நம் வாழ்க்கையை உருவாக்குகின்றன? ஏன் சில விஷயங்கள் நமக்கு திரும்பி வருகின்றன? நான்காவது, அதிபூதம் என்றால் என்ன? இந்த உடல், உலகம், இந்த இயற்கை, இந்த மாற்றமடையும் பொருள், உலகத்தின் உண்மை என்ன? ஐந்தாவது, அதிதெய்வம் என்றால் என்ன? இந்த பிரபஞ்சத்தை நிர்வகிக்கும் தெய்வீக சக்தி என்ன? கடவுளின் பிரபஞ்ச நிலை என்ன? ஆறாவது, அதியச்சன் யார்? ஒவ்வொரு யாகத்திலும் ஒவ்வொரு ஆன்மீக செயலிலும் இருக்கும் தெய்வீக சாட்சி யார்? ஏழாவது மற்றும் மிகவும் ஆழமான கேள்வி, மரண நேரத்தில் உங்களை எப்படி நினைக்க முடியும்? இந்த கேள்விகள் மிகவும் முக்கியமானது. ஏனென்றால் மரணம் என்பது மனித வாழ்க்கையின் மிகப்பெரிய மர்மம். பிறப்பு பற்றி நாம் கொண்டாடுகிறோம், ஆனால் மரணத்தை பற்றி பேச பயப்படுகிறோம். ஆனால் கீதை மரணத்தை ஒரு முடிவாக பார்க்கவில்லை, அது ஒரு மாற்றமாக பார்க்கிறது. அதனால்தான் அர்ஜுனன் கேட்கிறான், ஒரு மனிதன் தனது இறுதி நேரத்தில் எப்படி தெய்வத்தை நினைவில் வைத்திருக்க முடியும்? இந்த கேள்விகள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன் கேட்கப்பட்டாலும் இன்று மனித சமூகம் இந்த கேள்விக்கான பதிலை தேடிக்கொண்டே இருக்கிறது. இன்று விஞ்ஞானம் வளர்ந்திருக்கலாம், தொழில்நுட்பம் உயர்ந்திருக்கலாம், ஆனால் மனித மனதின் குழப்பம் முடிவடைவதில்லை. நான் யார்? வாழ்க்கையின் நோக்கம் என்ன? இறப்புக்கு பின் என்ன நடக்கும்? மனிதன் ஏன் துன்பப்படுகிறான்? இந்த கேள்விக்கான பதில்களை தேடாமல் எந்த மனிதனும் முழுமையான அமைதியை அடைய முடியாது. அதனால்தான் பகவத்கீதை இன்று கூட உயிருடன் இருக்கிறது. ஏனென்றால் அது மனித வாழ்க்கையின் நிரந்தர கேள்விகளுக்கு பதில் தருகிறது. அர்ஜுனனின் கேள்விகளுக்கு கிருஷ்ணர் ஆழமான பதில்களை அளிக்கிறார். இந்த பதில்கள் வெறும் தத்துவ விளக்கங்கள் அல்ல, மனித வாழ்க்கையை புரிந்து கொள்ளும் திறவுகோள்கள். முதலில் கிருஷ்ணர் பிரம்மம் பற்றி விளக்குகிறார். அவர் கூறுகிறார், அழியாத பரம்பொருளே பிரம்மம். அதாவது இந்த உலகில் எல்லாமே ஒரு நாள் மாறும். உடல் அழியும், பெயர் மறையும், பணம், பதவி, புகழ் எல்லாமே காலத்தோடு மறைந்து போகும். ஆனால் ஒரு சக்தி மட்டும் அழியாது, அதுதான் ஆன்மா. நாம் இந்த உலகத்தை நிரந்தரமானது போல நினைக்கிறோம், ஆனால் உண்மையில் இந்த வாழ்க்கை ஒரு தொடர்ந்து மாறிக்கொண்டிருக்கும் பயணம். குழந்தை பருவம் மாறுகிறது, இளமை பருவம் மாறுகிறது, உடல் மாறுகிறது, உறவுகள் மாறுகின்றன, நிலைகள் மாறுகின்றன. ஆனால் இந்த மாற்றங்களின் பின்னால் மாற்றமில்லாத ஒரு சாட்சி இருக்கிறது. அதுவே பரமசத்தியம், அதுவே பிரம்மம். இதன் மூலம் கிருஷ்ணர் சொல்வது, நீ காண்பது எல்லாம் தற்காலிகம், ஆனால் உன்னுள் இருக்கும் ஆன்மா நிரந்தரம். பிறகு கிருஷ்ணர் ஆத்யாத்மா பற்றி பேசுகிறார். ஆத்மாவின் உண்மையான இயல்பை அறிதல், அதுவே ஆத்யாத்மம். நாம் பெரும்பாலும் நம்மை உடலாகவே நினைக்கிறோம். நான் இந்த பெயர், நான் இந்த உடல், நான் இந்த தொழில், நான் இந்த சமூக அடையாளம். ஆனால் கீதை சொல்வது முற்றிலும் வேறுபட்டது. நீ உடல் அல்ல, நீ ஆன்மா. இந்த ஒரு உண்மையை ஆழமாக புரிந்து கொண்டால் வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். ஏன் தெரியுமா? ஏனென்றால் மனிதனின் பெரும்பாலான பயங்கள் உடலை அடிப்படையாக கொண்டவை. உடலை இழப்போமோ என்ற பயம், உறவுகளை இழப்போமோ என்ற பயம், மரணம் பற்றிய பயம், பிறர் என்ன நினைப்பார்கள் என்ற கவலை. ஆனால் நான் அழியாத ஆன்மா என்ற உணர்வு வந்தால் பயம் குறையும், கோபம் குறையும், பேராசை குறையும், ஒப்பீடு குறையும், மன அமைதி அதிகரிக்கும். அதனால் ஆத்யாத்மம் என்பது உலகத்தை விட்டு ஓடுவதல்ல, உண்மையான நான் யார் என்பதை அறிதல். பிறகு கிருஷ்ணர் கர்மம் பற்றி விளக்குகிறார். இது கீதையின்
மிக முக்கியமான சட்டங்களில் ஒன்று. கிருஷ்ணர் சொல்வது, ஒவ்வொரு எண்ணமும் ஒரு விதை, ஒவ்வொரு செயலும் ஒரு ஆற்றல், அது ஒரு நாள் நமக்கே திரும்பி வரும். இதுவே கர்ம விதி. நாம் இன்று அனுபவிப்பது கடந்த செயல்களின் விளைவு. நாம் இன்று செய்வது எதிர்காலத்தை உருவாக்குவது. நாம் பேசும் வார்த்தைகள், நாம் நினைக்கும் எண்ணங்கள், நாம் பிறருக்கு கொடுக்கும் உணர்வுகள், இவை அனைத்தும் வாழ்க்கையில் ஒரு சக்தியாக திரும்பி வருகிறது. அதனால் கீதை நமக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பை நினைவூட்டுகிறது. நீ உன் வாழ்க்கையை மாற்ற வேண்டுமென்றால் உன் எண்ணங்களையும் செயல்களையும் மாற்ற வேண்டும். கர்மம் என்பது தண்டனை அல்ல, அது காரணம் மற்றும் விளைவின் இயற்கை விதி. நல்ல எண்ணங்கள் நல்ல விளைவுகளை உருவாக்கும். அமைதி அமைதியை ஈர்க்கும். அன்பு அன்பை திரும்ப கொடுக்கும். இதன் மூலம் கிருஷ்ணர் மனிதனை பயமுறுத்தவில்லை, மனிதனை விழிப்புணர்வுடன் வாழ கற்றுக் கொடுக்கிறார். இப்போது நாம் இந்த அத்தியாயத்தின் மிகவும் ஆழமான மற்றும் உலக புகழ்பெற்ற பகுதியை பார்க்க போகிறோம். இது மனித வாழ்க்கையையும் மரணத்தையும் பற்றிய கீதையின் மிகப்பெரிய உளவியல் உண்மை. கிருஷ்ணர் கூறுகிறார், ஒருவன் இறக்கும் நேரத்தில் எதை நினைக்கிறானோ அதையே அவன் அடைகிறான். இந்த ஒரு வரி ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மனிதர்களை சிந்திக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. சிலர் இதை ஆன்மீக ரகசியமாக பார்க்கிறார்கள், சிலர் இதை உளவியல் உண்மையாக பார்க்கிறார்கள். ஆனால் உண்மையில் இது இரண்டுமே. ஏன் தெரியுமா? மரண நேரத்தில் மனிதன் செயற்கையாக நடிக்க முடியாது. அவன் வாழ்க்கை முழுவதும் எந்த மனநிலையுடன் வாழ்ந்தானோ அதே மனநிலை இறுதி நேரத்தில் வெளிப்படும். ஒரு மனிதன் வாழ்நாள் முழுவதும் கோபத்தில் இருந்தால், பேராசையில் இருந்தால், பயத்தில் இருந்தால், அகந்தையில் இருந்தால், வெறுப்பில் இருந்தால், அந்த எண்ணங்களே அவன் மனதில் ஆழமாக பதிந்திருக்கும். இறுதி நேரத்தில் மன பலவீனமாகும் போது அந்த ஆழமான பழக்க எண்ணங்கள் தான் வெளிப்படும். இதுதான் கீதையின் உளவியல் ஆழம். நாம் தினமும் என்ன சிந்திக்கிறோமோ அதுவே நம் மனதின் இயல்பாக மாறுகிறது. அதனால்தான் கிருஷ்ணர் இறுதி நொடி பற்றி பேசுவதற்கு முன் முழு வாழ்க்கையை பற்றி பேசுகிறார். ஏனென்றால் இறுதி சிந்தனை என்பது திடீரென உருவாகும் ஒன்றல்ல, அது தினசரி வாழ்க்கையின் சேமிப்பு. ஆனால் ஒருவர் வாழ்க்கை முழுவதும் தெய்வ சிந்தனையில் இருந்தால், அமைதியை வளர்த்தால், கருணையுடன் வாழ்ந்தால், பக்தியை வளர்த்தால், ஆன்ம ஞானத்தில் நிலைத்திருந்தால், அவருடைய இறுதி நேரமும் இயல்பாக அமைதியாக இருக்கும். இங்கே கீதை மரணத்தை பயமுறுத்தும் விஷயமாக பேசவில்லை, அதை ஒரு மாற்றம் என்று கூறுகிறது. ஒரு மாணவன் எப்படி முழு வருடம் படித்ததன் விளைவாக தேர்வில் எழுதுகிறானோ அதேபோல் மனிதன் வாழ்க்கை முழுவதும் வளர்த்த மனநிலையே இறுதி நேரத்தில் வெளிப்படுகிறது. இதனால் கீதை நமக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்க்கை பாடத்தை சொல்கிறது. இறுதி நொடியை மாற்ற வேண்டுமென்றால் தினசரி வாழ்க்கையை மாற்ற வேண்டும். அதாவது தினமும் கோபத்துடன் வாழ்ந்து கொண்டு இறுதி நேரத்தில் அமைதியை எதிர்பார்க்க முடியாது. தினமும் பேராசை மற்றும் அகந்தையுடன் வாழ்ந்து கொண்டு இறுதி நேரத்தில் தெய்வ நினைவு வர வேண்டும் என்று நினைக்க முடியாது. எப்படி வாழ்கிறோமோ அப்படியே மனம் உருவாகிறது. அதனால்தான் கீதை நமக்கு நினைவூட்டுகிறது, தினமும் நல்ல எண்ணங்களை வளர்த்து கொள்ளுங்கள், மனதை தூய்மைப்படுத்துங்கள், கோபத்தை குறையுங்கள், தெய்வ நினைவில் இருங்கள், அமைதியை பழக்கமாக மாற்றுங்கள். ஏனென்றால் மனம் இறுதி நேரத்தில் புதிய ஒன்றை உருவாக்காது, அது வாழ்க்கை முழுவதும் சேமித்ததை மட்டுமே வெளிப்படுத்தும். இதுதான் பகவத்கீதையின் அத்தியாயம் 8 நமக்கு சொல்லும் ஆழமான உண்மையாகும். இப்போது கிருஷ்ணர் அந்த அத்தியாயத்தில் மிகவும் புனிதமான ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறார். ஓம் என்ற பிரணவ மந்திரம். இந்த ஒரு ஒளி இந்திய ஆன்மீக மரபில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மிக உயர்ந்த தெய்வீக அதிர்வாக கருதப்படுகிறது. கிருஷ்ணர் கூறுகிறார், ஓம் என்று உச்சரித்து என்னை நினைத்து உடலை விட்டு செல்லும் ஒருவர் உயர்ந்த நிலையை அடைவார். இந்த வார்த்தைகளின் பின்னால் ஒரு மிக ஆழமான உண்மை இருக்கிறது. ஓம் என்பது வெறும் வார்த்தை மட்டுமல்ல, அது பிரபஞ்ச அதிர்வு. பல ஆன்மீக மரபுகள் கூறுவது என்னவென்றால், இந்த பிரபஞ்சத்தின் ஆரம்ப அதிர்வே ஓம். அதனால்தான் தியானத்தின் தொடக்கத்திலும் முடிவிலும் ஓம் உச்சரிக்கப்படுகிறது. ஓம் ஒளியை
அமைதியாக கவனித்தால் அது மனதை மெதுவாக வெளி உலகத்திலிருந்து உள்ளார்ந்த அமைதிக்குள் கொண்டு செல்கிறது. இன்று விஞ்ஞான உலகமும் தியானத்தின் பல நன்மைகளை ஏற்றுக்கொள்கிறது. பல ஆய்வுகள் என்ன கூறுகின்றன தெரியுமா? தியானம் மற்றும் ஆழமான சுவாச பயிற்சிகள் மன அழுத்தத்தை குறைக்கின்றன, இதய துடிப்பை சீராக்குகின்றன, சுவாசத்தை அமைதியாக்குகின்றன, கவன சக்தியை அதிகரிக்கின்றன, மனதை ஒருமுகப்படுத்துகின்றன, உள்ளார்ந்த அமைதியை உருவாக்குகின்றன. அதனால்தான் உலகம் முழுவதும் இன்று பலர் தியானத்தை வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கீதை கூறும் தியானம் வெறும் மன அமைதிக்காக மட்டுமல்ல, அது மனிதனை அவனுடைய உண்மையான இயல்பை அறிய வழி நடத்துகிறது. கிருஷ்ணர் கூறுவது, தியானம் என்பது உலகத்திலிருந்து ஓடுவது அல்ல, உள்ளார்ந்த உண்மையை அறிதல். பலர் ஆன்மீகம் என்றால் வாழ்க்கையை விட்டு விலகுவது என்று நினைக்கிறார்கள். ஆனால் கீதை சொல்வது அதற்கு எதிர்மாறானது. உண்மையான யோகம் என்பது வாழ்க்கையின் நடுவில் அமைதியாக இருப்பது, குழப்பத்தின் நடுவில் தெளிவாக இருப்பது, பயத்தின் நடுவில் நிலையாக இருப்பது, உலகில் வாழ்ந்தாலும் உள்ளே விழிப்புணர்வுடன் இருப்பது. இதற்காகத்தான் கிருஷ்ணர் மனக்கட்டுப்பாட்டின் முக்கியத்துவத்தை பேசுகிறார். மனம் எப்போதும் வெளியே ஓடிக்கொண்டே இருக்கும். ஆசைகள், பயங்கள், நினைவுகள், கவலைகள் இவை அனைத்தும் மனதை சிதறடிக்கின்றன. ஆனால் தியானம் மனதை மீண்டும் மையப்படுத்துகிறது. ஓம் என்ற அதிர்வில் மனம் நிலையாகும் போது மனிதன் மெதுவாக தனது உள்ளார்ந்த அமைதியை உணர ஆரம்பிக்கிறான். அதனால் இந்த அத்தியாயம் நமக்கு ஒரு முக்கியமான உண்மையை கற்றுத்தருகிறது. வெளியில் அமைதியை தேடுவதற்கு முன் உள்ளே அமைதியை உருவாக்க வேண்டும். அந்த உள்ளார்ந்த அமைதிக்கான கதவாக கிருஷ்ணர் ஓம் தியானத்தை காட்டுகிறார். இப்போது அத்தியாயம் 8 கிருஷ்ணர் மிகவும் ஆழமான ஓர் ஆன்மீக உண்மையை விளக்குகிறார். அவர் மனித வாழ்க்கையை 2 பாதைகளாக கூறுகிறார். ஒன்று ஒளியின் பாதை, இரண்டாவது இருளின் பாதை. இது வெறும் மரணத்திற்கு பின் செல்லும் பாதைகள் பற்றிய விளக்கம் மட்டுமல்ல, இது நாம் தினமும் மனதில் தேர்வு செய்யும் வாழ்க்கை பாதைகள் பற்றிய உண்மை. முதலில் கிருஷ்ணர் ஒளியின் பாதை பற்றி பேசுகிறார். இந்த பாதை ஞானம், தியானம், பக்தி, உண்மை, சுத்தம், விழிப்புணர்வு இவற்றின் வழியாக செல்லும் பாதை. இந்த பாதையில் வாழும் மனிதன் மெதுவாக உள்ளார்ந்த அமைதியை அடைகிறான். ஏன் தெரியுமா? ஏனெனில் அவன் வெளி உலகத்தில் மட்டும் வாழவில்லை, அவன் தனது உள்ளார்ந்த உண்மையையும் அறிய ஆரம்பிக்கிறான். இந்த ஒளியின் பாதை மனிதனை முத்திக்கு கொண்டு செல்கிறது என்று கீதை கூறுகிறது. முத்தி என்றால் வெறும் மரணத்திற்கு பின் கிடைக்கும் ஒரு நிலை மட்டுமல்ல, அது பயத்திலிருந்து விடுதலை, அகந்தையிலிருந்து விடுதலை, ஆசைகளின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை, மனக்குழப்பத்திலிருந்து விடுதலை. உள்ளே ஓர் ஆழமான அமைதி உருவாகும் நிலைதான் உண்மையான முக்தி. பிறகு கிருஷ்ணர் இருளின் பாதை பற்றி பேசுகிறார். இந்த பாதை அறியாமை, பேராசை, பற்றுதல், அகந்தை, கோபம், சுயநலம் இவற்றின் வழியாக செல்கிறது. இந்த நிலையில் மனிதன் வெளிப்புற உலகில் மட்டும் சிக்கிக்கொள்கிறான். அவன் சந்தோஷத்தை வெளியில் தேடிக்கொண்டே இருப்பான், ஆனால் உள்ளே அமைதி இருக்காது. அதனால்தான் கீதை கூறுகிறது, இந்த பாதை மறுபிறவி சுழற்சியை தொடர செய்கிறது. அதாவது மனம் இன்னும் நிறைவு அடையாததால் அது மீண்டும் மீண்டும் ஆசைகளின் பின்னால் ஓடிக்கொண்டே இருக்கும். இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். கிருஷ்ணர் இந்த 2 பாதைகளை கூறுவதன் மூலம் மனிதனை பயமுறுத்தவில்லை, அவர் விழிப்புணர்வு தருகிறார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நாம் இந்த 2 பாதைகளில் ஒன்றை தேர்வு செய்து கொண்டே இருக்கிறோம். அமைதியா அல்லது குழப்பமா? அன்பா அல்லது வெறுப்பா? பொறுமையா அல்லது கோபமா? விழிப்புணர்வா அல்லது அறியாமையா? இந்த சிறிய தேர்வுகள்தான் மெதுவாக நமது மனதை உருவாக்குகின்றன. ஒரு மனிதன் தினமும் நல்ல எண்ணங்களை தேர்வு செய்தால் அவனுடைய மனம் மெதுவாக ஒளியின் பாதைக்கு நகர்கிறது. ஆனால் தினமும் கோபம், பேராசை, அகந்தை இவற்றை வளர்த்தால் மனம் இருளின் பாதையில் சிக்கிக்கொள்கிறது. அதனால் கீதை நமக்கு நினைவூட்டுவது என்னவென்றால், வாழ்க்கை என்பது வெளியே நடக்கும் விஷயங்கள் மட்டுமல்ல,
அது உள்ளே நாம் உணரும் மனநிலை, நமது எண்ணங்கள், நமது தேர்வுகள், நமது பழக்கங்கள் இவையே நமது ஆன்ம பயணத்தை உருவாக்குகின்றன. அதனால் ஒளியின் பாதை என்பது எங்கோ தூரத்தில் இருக்கும் ஆன்மீக உலகம் அல்ல. அது இப்போதே இந்த நொடியிலிருந்து நாம் தேர்வு செய்யக்கூடிய வாழ்க்கை முறை. இப்போது ஒரு மிக முக்கியமான கேள்வி வருகிறது. பகவத்கீதையின் இந்த அத்தியாயம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன் சொல்லப்பட்ட இந்த ஞானம் இன்றைய வாழ்க்கைக்கு எப்படி பொருந்துகிறது? இன்று மனிதன் வெளியில் மிகவும் முன்னேறி இருக்கிறான். தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கிறது. தகவல்கள் விரைவாக கிடைக்கின்றன. உலகம் முழுவதும் சில வினாடிகளில் இணைக்கப்படுகிறது. ஆனால் ஒரு கேள்வி இருக்கிறது. மனிதன் உண்மையாக அமைதியாக இருக்கிறானா? இன்று பலர் மன அழுத்தத்தில் இருக்கிறார்கள், பயத்தில் வாழ்கிறார்கள், எதிர்காலத்தை நினைத்து கவலைப்படுகிறார்கள், ஒப்பீட்டில் சிக்கிக்கொள்கிறார்கள், நான் யார் என்ற அடையாள குழப்பத்தில் இருக்கிறார்கள். வெளியில் சிரிப்பு இருக்கலாம், ஆனால் உள்ளே அமைதியில்லாமல் இருக்கலாம். சமூக வலைதளங்களில் நாம் எப்போதும் இணைந்திருக்கிறோம், ஆனால் நம்முடைய உள்ளார்ந்த உலகத்துடன் தொடர்பை இழந்துவிட்டோம். மற்றவர்களின் வாழ்க்கையை தினமும் பார்க்கிறோம், ஆனால் நம்முடைய மனதை பார்க்க மறந்துவிட்டோம். அதனால்தான் பகவத்கீதை இன்றும் இன்னும் முக்கியமாகிறது. கீதையின் அத்தியாயம் 8 நமக்கு சொல்லும் மிகப்பெரிய பாடம். உள்ளார்ந்த நிலை சரியானால் வெளி வாழ்க்கை தெளிவாகும். அதாவது வெளியே என்ன நடக்கிறது என்பதற்கு முன்பு உள்ளே என்ன நடக்கிறது என்பதே முக்கியம். மனம் குழப்பமாக இருந்தால் வெற்றி இருந்தாலும் அமைதி இருக்காது. ஆனால் மனம் அமைதியாக இருந்தால் சவால்களின் நடுவிலும் தெளிவு இருக்கும். அதனால் கீதை நமக்கு மிகவும் எளிய ஆனால் சக்தி வாய்ந்த வாழ்க்கை முறையை கற்றுத்தருகிறது. நாம் தினமும் குறைந்தது 10 நிமிடம் அமைதியாக அமரலாம். நமது சுவாசத்தை கவனிக்கலாம், நல்ல எண்ணங்களை உருவாக்கலாம், கோபத்தை மெதுவாக குறைக்கலாம், தெய்வ நினைவில் இருக்கலாம், நன்றியுணர்வை வளர்க்கலாம். இந்த சிறிய பழக்கங்கள் மனதை மாற்ற ஆரம்பிக்கும். ஆன்மீகம் என்பது வாழ்க்கையை விட்டு ஓடுவது அல்ல, அது வாழ்க்கையை விழிப்புணர்வுடன் வாழ்வது. பேசும்போது விழிப்புணர்வு, சிந்திக்கும்போது விழிப்புணர்வு, செயல்படும்போது விழிப்புணர்வு. இதுவே உண்மையான யோகம். கீதை நமக்கு கற்றுத்தருவது அமைதி வெளியில் கிடைக்காது, அது உள்ளே உருவாக்கப்பட வேண்டும். அதற்காகவே தியானம், நல்ல எண்ணங்கள், பக்தி, சுய விழிப்புணர்வு ஆகியவற்றை கிருஷ்ணர் வலியுறுத்துகிறார். இந்த அத்தியாயத்தின் ஞானம் பழமையானது அல்ல, இது இன்றைய மனிதனுக்கு தேவையான மனமருந்து. ஏனென்றால் காலம் மாறினாலும் மனித மனத்தின் தேடல் மட்டும் மாறவில்லை. இப்போது பகவத்கீதையின் அத்தியாயம் 8 அச்சுர பிரம்ம யாகம் நமக்கு சொல்லும் மிகப்பெரிய உண்மையை சுருக்கமாக பார்க்கலாம். இந்த அத்தியாயத்தின் மைய செய்தி என்ன? நாம் இந்த உடல் அல்ல, நாம் அழியாத ஆன்மா. இந்த ஒரு உண்மையை மனிதன் உணர்ந்துவிட்டால் வாழ்க்கையை பற்றிய அவனுடைய பார்வை முழுமையாக மாற ஆரம்பிக்கும். வாழ்க்கை என்பது பிறப்பு முதல் இறப்பு வரை இருக்கும் ஒரு சிறிய பயணம் மட்டுமல்ல, அது ஆன்மாவின் நீண்ட பயணம். உடல்கள் மாறுகின்றன, ஆனால் ஆன்மா தனது பயணத்தை தொடர்கிறது. அதனால்தான் கிருஷ்ணர் இந்த அத்தியாயத்தில் மீண்டும் மீண்டும் மனதின் நிலையை பற்றி பேசுகிறார். ஏனென்றால் மனிதன் வெளியே உருவாக்கும் வாழ்க்கைக்கு முன்பு அவன் உள்ளே உருவாக்கும் மனநிலையே முக்கியம். இந்த அத்தியாயம் நமக்கு கற்றுத்தருவது எண்ணங்களை தூய்மையாக்குங்கள், தினசரி தெய்வ சிந்தனையில் இருங்கள், கர்மத்தை விழிப்புணர்வுடன் செய்யுங்கள், மரணத்தைக் கண்டு பயப்பட வேண்டாம், ஆன்மாவின் உண்மையை அறிய முயலுங்கள். ஏனென்றால் மரணம் என்பது முடிவு அல்ல, அது ஒரு மாற்றம். கீதை நமக்கு நினைவூட்டுவது நாம் எப்படி வாழ்கிறோமோ அப்படியே இறப்போம், எப்படி இறக்கிறோமோ அப்படியே அடுத்த நிலையை அடைவோம். அதனால் இறுதியினுடைய மாற்ற முயல்வதற்கு முன் தினசரி வாழ்க்கையை மாற்ற வேண்டும். தினமும் நல்ல எண்ணங்கள், தினமும் அமைதி, தினமும் விழிப்புணர்வு, தினமும் தெய்வ நினைவு. இவை மெதுவாக மனதை மாற்றும். அதுவே மனிதனை உள்ளார்ந்த சுதந்திரத்திற்கும் அமைதிக்கும் அழைத்து செல்லும். இதுவே அச்சுர பிரம்ம யோகத்தின்
மைய செய்தி. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள். இந்த ஆன்மீக அறிவை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். மேலும் பகவத்கீதையின் அடுத்த அத்தியாயங்களின் ஆழமான விளக்கங்களை பார்க்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடுத்த வீடியோவில் பகவத்கீதையின் அடுத்த அத்தியாயத்தை இன்னும் ஆழமான தமிழில் பார்க்கலாம். நன்றி. ஹரி ஓம்.